ஒவ்வொரு முறையும் ஆசாரியர்கள் மக்களை பார்த்து கூறுகின்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை அறிய கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாக ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும் போது அங்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு வெளிச்சம், தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு முதல் இடத்தில் இருக்கிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா காரியத்தையும் பன்மடங்காக பெற்றுக்கொள்வோம். வரக்கூடிய எல்லா நன்மைகள் நம்மை தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். ஆகவே தேவன் அவருடைய நாமத்தில் மாறாதவராக இருக்கிறார். என்னென்ன பேர்லாம் சொன்னாரோ வேதத்தில் தேவனுக்கு ஏராளமான பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேர்களும் எதற்கு என்றால் அவருடைய குணாதிசயத்தை அறிவிக்கின்ற ஒன்று, தன்னுடைய கேரக்டர். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பேர் வச்சுருப்பாங்க, அதுக்குரிய ஒரு கேரக்டர் இருக்காது. அவங்க வேறு மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பேருக்கு தகுந்த வாழ்க்கையே இருக்காது. சில சொல்லுவாங்களா ஆரோக்கியம்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாகவே பலவீனமாக இருப்பாங்க அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நிறைய பேர் கருணை கடன் இருக்கும், ஆனால் கருணையே இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்கும், பேருக்கு தகுந்த வாழ்க்கை இருக்காது. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் தன்னுடைய பேர், தன்னுடைய கேரக்டரில், குணாதிசயத்தில் அவர் மாறுவதே கிடையாது. என்ன அவருடைய நாமத்தின் குணாதிசயமாக இருக்கிறதோ அதை அப்படியே செய்கின்றவராக இருக்கிறார். ஆகவே தான் ஒட்டுமொத்தமாக ஒரே வாரத்தில் முடிக்கிற மாறாதவர். நல்லா புரிஞ்சுக்கணும், மாறாதவர் என்றால் எல்லா அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணம், எந்த குணமும் மாறுவது கிடையாது. நீ நினைக்கலாம் இல்லைங்க இது கொஞ்ச நாள் இருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு, அப்படி கிடையாது. அவருடைய குணத்தில் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. ஆகதான் போன வாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை குறித்த சில வசனங்களை பார்க்க ஆரம்பித்தோம். தேவன் மாறாதவர் என்பதற்கு சொல்லுகின்ற வசனம். ரெண்டாவது என்ன பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த மாறுகிற உலகத்திற்கும் மாறாத தேவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். மூன்றாவதாக தேவன் மாறினார் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சில பகுதிகள் போடப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் மாறிட்டார்ல சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி சில வாதங்கள், சில வசனங்களை மேற்கோள் காட்டி கர்த்தர் மாறிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வசனத்தை மேற்கோள் காட்டினாங்க. முதலாவது சொன்னேன், மனு அவதாரத்தின் மூலமாகவே மாறிட்டார் அப்படின்ட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் கிருபையை போதிக்கிற ஆட்கள் எல்லாமே, கிருபை நம்ம தப்புன்னு சொல்லலை, நம்மளும் கிருபையை போதிக்கிறோம். இந்த கிருபையை போதிக்கிற ஆட்கள் ஒரு காரியத்தை ஹைலைட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் ரொம்ப கோபமாக இருந்தாருங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படியே மாறிட்டாருங்க, அப்படியே நல்லவராக மாறிட்டாருங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லை என்பதை பற்றி காமிச்சு, பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி இருந்தாரோ அதே போல தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மாறிட்டாரா இல்லை, அன்றைக்கி எப்படி இருந்தாரோ அதே போல் இப்பையும். அதுதான் வேத புத்தகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லக்கூடிய வசனமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் அதிகமாக இருந்திருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பக்தர்கள், வேத மனிதர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்தது. கர்த்தர் மாறிட்டாரா, அவங்க மாறினாங்க, ஆனால் கர்த்தர் மாறவில்லை என்பதற்கு தான் பழைய ஏற்பாடு புத்தகம் முழுவதுமே நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவர் இப்படி இருந்தார், புதிய ஏற்பாட்டில் மாறிட்டார் என்று அப்படி கிடையாது. ஆகவே தான் ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க ஆரம்பித்தோம் போன வாரத்தில். நான்காவது, இந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லுது என்பதை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா முடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நான்காவது காரியத்திலேருந்து பல விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகணும். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், சரி அதனால் நமக்கு என்ன லாபம், கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், அதனால் நமக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பண்ணுகின்ற ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியது என்னவென்றால், என் கர்த்தர் மாறாதவர் என்ற ஒரு காரியம்தான் ஜெபத்துக்கு ஒரு புது பலனை கொடுக்குது, ஆராதனைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, அவர் ஆராதிக்க தூண்டுகிறது, அவருக்கு நன்றி செலுத்த நம்மை உற்சாகம் ஊட்டுகின்ற காரியமே பார்த்திங்கன்னா அவர் மாறாதவர் என்ற ஒரு காரியம்தான். நாத்திகன் என்ன சொல்கிறான் அப்படின் போது,
இல்லைங்க கடவுள் தான் மாறுறாருன்னு போடப்பட்டிருக்குதே என்றெல்லாம் மக்களை வந்து திருப்புறதை பார்க்குறோம். அவர் கடவுள் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி இவங்க கடவுள் மறுப்பாளர்களாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. யார்? நாத்திகர்கள். எதனால்? உலகத்தில் இப்படி நடக்குது. கடவுள் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி பிரச்சனை வரணும்? கடவுள் நல்லவராக இருந்தால் ஏன் வந்து இந்த வியாதி வரணும்? கர்த்தர் நல்லவராக இருந்தால் ஏன் இந்த பூகம்பம் வரணும்? ஏன் இந்த அழிவு வரணும்? 3 வாரத்துக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டு அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையும் ஏன் கடவுள் அழிக்கணும்? கடவுள் நல்லவர்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாரு? ஆகதான் நாங்கள் சொல்கிறோம், கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டிலாம் என்று சொல்லுகின்ற கூட்டத்தை நாம் இந்த பூமியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வந்து நான் சொல்ல பாருங்கள், நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? ஒரே முக்கியமான ஒரு காரியம், அவர் மாறுவது கிடையாது. ஆமென். அவன் சொல்லுவான், நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆராதனைக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நாத்திகன்னு சொல்லுவான். நாங்கள் ஜெபம் பண்ணுறது, ஆராதனைக்கு போகிறது, கர்த்தரை துதிக்கிறது, அவர் மாறாதவர் என்கின்ற அந்த சத்தியத்துக்காக தான் கர்த்தரை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். ஆமென். அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவர்களை பற்றி சொல்லும்போதே முட்டாள் என்றே போடப்பட்டிருக்குது. சங்கீத புத்தகம் 14ஆம் சங்கீதத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர்களை பற்றி சொல்லப்படுற ஒரு காரியம், தேவன் இல்லை என்று முதல் வசனம், தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்ன போடப்பட்டிருக்குது? தேவன் இல்லை என்று யார் சொல்கிறான்? நல்லவன் சொல்லலை, மதிகெட்டவன், முட்டாள், அவன் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறான் அப்படி என்பதை பற்றி சொல்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி எங்கேயாவது தப்பாக கேட்குறீங்களா உடனே புரிஞ்சுக்கணும், முட்டாளுங்க மட்டும்தான் கடவுளை பற்றி தப்பாக சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய பாஸ் மாறலாம், அரசியலில் பல மாற்றங்கள் வரலாம், வேலை செய்கின்ற இடத்துல மேனேஜர்ஸ் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். இதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களாம் அடிக்கடி மாறிடுறாங்க. நம்ம நினைப்போம், இவங்களா இப்படி, நாங்கள் இவங்களை பற்றி கொஞ்சம் கூட நான் வந்து இப்படி நினச்சி பார்த்ததே கிடையாதுங்க, இவங்க போய் இப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கு மக்கள் மாறுகிறார்கள். மாறுகின்ற உலகத்தில் சொல்கிறேன், நமக்கு நம்பிக்கை என்ன? நமக்கு என்ன சொல்கிறது இந்த பாடம்? தேவன் மாறாதவர், அவரை நீங்கள் நம்பலாம், அவரை ஏற்றுக்கொள்ளலாம், அவரை பிடிச்சிக்கலாம். அதுதான் பாருங்க, இன்றைக்கு ஜெபம் ஆராதனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி போல் மாறிடுச்சு. என்ன பண்ணுறாங்க? உடற்பயிற்சி மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. கை தட்டுறது அது ஒரு அக்கு ப்ரெஷராக, அதனால் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, கை உயர்த்துறது அது ஒரு எக்ஸசைஸு, கை எப்படி பண்ணுறது அது ஒரு எக்ஸசைஸு, அது எல்லாமே சர்ச்சில் போய் பண்ணுறோம்ல. காலையில் 7 மணிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு வெளியே போகிறீங்களோ இல்லையோ, சர்ச்சுக்கு வந்துடுங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாமே ஒரு உடற்பயிற்சி போல் பண்ணிடுறாங்க. எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு ஜெபம் என்பது, உபவாசம் என்பது, ஆராதனை என்பதெல்லாம் ஒரு புனிதமான ஒரு காரியம். இதெல்லாம் வச்சு மாட்டுறாங்க. அதுக்கு மாதிரி சபையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த அல்லேலூயான்னு சொன்னதும் அது மெக்கானிசம் மாதிரி ஆயிடுச்சு. 3 அல்லேலூயா எங்கே பார்த்தாலும் இப்போ 3 அல்லேலூயாவும் குறைவாக வராது. ஒரு அல்லேலூயா போட்டால் திருப்தி வராது பாருங்க. அதனால் ஒரு அல்லேலூயா போட்டோன்னே மக்கள் டல்லாக இருப்பாங்க. உடனே இன்னொரு 2 அல்லேலூயா போட்டால் தான் அவங்களுக்கு அப்பா இன்றைக்கி தான் மக்கள் வந்து நல்லா கொஞ்சம் திருப்தியாக சொல்லியிருக்கிறாங்கன்றது போல். அதனால் அல்லேலூயா சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன்னா கிடையாது. அதெல்லாம் ஒரு புனிதமான ஒரு வார்த்தைகள். அதை வந்து ஒரு பாரம்பரியமாக ஒரு மெக்கானிசமாக மாற்றி விடக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். வந்து புரியுதுங்களா? அதில் வந்து ஒரு அர்த்தம் தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? தேவனுடைய தன்மை, மாறாத தன்மை. தேவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ தன்னை பற்றி, என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அத்தனை என் வாழ்க்கையில் வல்லவராக இருக்கிறாரு. இதுதான் என்னை ஆராதிக்க தூண்டுகிறது, ஆராதிக்க வைக்கிறது. நம்ம வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம்? சாதாரண ஒரு ஆள்கிட்ட போக முடியாது, சாதாரண ஒரு மனுஷனை கும்பிட முடியாது. இவரை ஏன் கும்பிடுறோம்? அவர் மாறாதவர். ஆமென். எனக்கு தைரியத்தை கொடுக்குது, நம்பிக்கை கொடுக்குது, நிச்சயத்தை கொடுக்குது, உத்வேகத்தை கொடுக்குது. இந்த பூமியில் வந்து என்னை வந்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுறதுக்கு ஒரு அதிவேகத்தை கொடுக்கக்கூடியதே கர்த்தர் மாறாதவர் என்ற ஒரு விஷயந்தான். வந்து அதுதான் பாருங்கள், மக்களை வந்து தூண்டி விடுறது கிடையாது ஆராதனை.
கர்த்தர் மாறாதவர் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் உங்களை துதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே வராது. பாருங்கள், நீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் மாறாதவர் என்கிற அறிவு தான் இன்றைக்கி நம்மளை கர்த்தரை துதிக்கும்படி தூண்டுகிறது. அநேகருக்கு பாருங்கன்னா, அநேகர் சொல்லுவாங்க ஜெபம் கர்த்தரை மாற்றுவதற்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணால் கர்த்தரை மாற்றிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், பாருங்கள் ஜெபிச்சு என்ன பண்ணிடுறேன் பாருங்கள், கர்த்தர் பாருங்கள் இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு தராமல் இருக்கிறாரு போல், நம்ம ஏதோ ஜெபிச்சு ஏதோ கடவுளுடைய மனதையே மாற்றிடுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அநேக ஜெபம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாட்டே என்னென்னா கடவுளை மாற்றுறது தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னாண்டு இப்படி பண்ணிட்டீங்க, என்னாண்டு இப்படி செஞ்சிட்டீங்க, நான் பாட்டுக்க உங்களை எப்படின்னு நினச்சா, நான் பாட்டுக்க உங்களை எப்படி வர்ணிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணுறீங்களே. ஆகவே என்ன பண்ணுறாங்க, ப்ரேயரில் ஜெபத்தில் பாருங்கள் கர்த்தரை மாத்திரம் ஜெபம் பண்ணி ஜெபத்துக்கு போகிறாங்க. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள் இந்த அழுகையெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் எப்படி பிள்ளைங்க கொஞ்சம் அடம் பிடிச்சி 2 சத்தத்தை கொஞ்சம் அதிகமாக உயர்த்தினப்போ பிடி தனியாக பிடி தொல்லை தாங்க முடியாமல் பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சில காரியத்தை கொடுக்குறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்க, நீ கர்த்தட்டி இப்படி பண்ணு, அவரை பிடிச்சி கெஞ்சி அழு, உன் கண்ணீரை பார்த்தாவது உனக்கு என்ன பண்ணுவார், அவர் செய்வார். அதாவது நமக்கு அழுதுட்டா அவர் ஏதோ மாறிடுறாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க, நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் நம் கண்ணீரை காண்கிற தேவன் தான். ஆனால் நீங்கள் இந்த கான்செப்டில் போனீங்கன்னா அழுதாக தான் அவர் கொடுப்பாரு, புலம்புனா தான் கொடுப்பாரு, கதர்னா தான் கொடுப்பாரு, கூப்பாடு போட்டால் தான் கொடுப்பாரு, அவர் தன்னை மாற்றிக்குவாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு கணக்கு போட்டுக்கிறீர்கள். கர்த்தரை குறித்த ஒரு தப்பு கணக்கை உங்கள் மனதிலே போட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரில் மாறுறவர் கிடையாது, மயங்கிறவர் கிடையாது, மாற்றிக்கிறவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள் கர்த்தரை மாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தில் பண்ணுறாங்க. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு காரியம் என்ன சொன்னாங்க, கர்த்தர் கொடுக்க மாட்டேன்றாரு, நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்தாலும் அவர் கொடுக்க மாட்டாருங்க, ஒரு 1000 பேர் சேருவோம். ஆமாம், நம்ம ஊரில் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு 2 பேர் போனாலாம் கலெக்டரு மசிய மாட்டாருப்பா, ஒரு 100 பேர் போனால் தான் கலெக்டரு இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி மாறிடுவோம் ஆளுன்னு சொல்லிட்டு நம்முடைய ஊருடைய மனநிலை எப்படி? 1000 பேர் போனால் 1000 பேர் நின்று, ஒவ்வொரு ஊர்லேயும் 1000 பேர் நின்று தர்ணா பண்ணால் போராட்டம் பண்ணால் நம்ம பக்கம் திரும்பிடுங்கன்னு சொல்கிறது உலகத்தின் நியதி அது. ஆனால் தேவனுடைய நியதி அது கிடையவே கிடையாது. தேவன் மாறுவார். நீங்கள் 1000 பேர் போனாலும் 5000 பேர் போனாலும் லட்சோப கோடிக்கணக்கான மக்கள் போய் நின்னாலும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆமென். என்ன புரியுதா சொல்கிறது? யாராவது இப்படிப்பட்ட கருத்தை சொன்னாங்கன்னா இன்னும் கர்த்தர் மாறாதவர்ன்ற காரியம் மனதில் பதியல. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வில்லங்கத்தனமான காரியத்தெல்லாம் மக்கள் யோசிக்கிறார்கள்னு தோணும். ஜெபம் கர்த்தரை மாற்றுவது கிடையாது. அப்போ நீங்கள் அப்போ எதுக்கு ஜெபம்? ஜெபம் நம்மளை மாற்றுவதற்கு, கர்த்தரை மாற்ற கிடையாது, நம்மளை மாற்றிக்கிறதுக்காக. நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய யோசனைகள் மாறணும், நம்மளுக்கு சிந்திக்கின்ற சிந்தனை மாறணும், பேச்சு மாறணும். இதுக்காக தான் ஜெபம். அன்றைய நேரத்தில் பாருங்கள், மக்கள் பாருங்கள், சில பேரை கவரணுன்றதுக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேதத்தில் போடப்பட்டிருக்குது. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். நீங்கள் இங்கே அவர்கிட்ட போய் அவரை மாற்றிடலாம், ஒப்பாரி வச்சா மாறிடுவார், கத்தனா மாறிடுவாருன்னு நினச்சிங்கன்னா தப்பு. பைபிளில் அவர் சொல்லிட்டார், நீ என்கிட்ட வரணுமாப்பா, என்னுடைய மாறாத தன்மை என்ன, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன்றதுனால அப்புறம் எப்படி நான் நீ இப்படி பண்ணால் மாறிடுவேன், அப்படி பண்ணால் மாறிடுவேன். கடவுள் நமக்கு சிஸ்டங்களை வச்சுருக்கிறார், இந்த முறைகளை வச்சுருக்கிறார். நீ இப்படி பாரு, என் நாமத்தை பயன்படுத்தி பாரு, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதனை போடப்பட்டிருக்குது. படிங்க. என் நாமத்தினாலே எதுவோ நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றார். பாருங்க 15:7 படிங்க. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சிஸ்டம் இப்படி தான் அவர் சொல்லிட்டார். இதான்ப்பா சிஸ்டம், இதில் நான் சேஞ்ச் ஆகிறதே கிடையாது. என் நாமத்தினால நீ கேட்டுக்கொள்வது எதுவும் கொடுப்பேன்,
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு சொல்கிறார். அதிலே 16ஆம் வசனம் படிங்க, 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எங்கள் அப்பாட்ட என்ன கேட்டுக்கொள்வது எத்தனை? எதுவோ. 1-2 கிடையாது. கேட்டுக்கொள்வது எவ்வளோ பெரிய நிச்சயத்தை கொடுக்குது பாருங்கள். நீங்கள் இந்த கத்துறதுனாலையோ கூப்பாடு போகிறதுனாலையோ கடவுள் மாறுறாரா? இல்லை. அவர் சொல்கிறப்பா நான் மாற மாட்டேன்ப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நான் இன்றைக்கி என்ன சொன்னேன்? என் நாமத்தில் கேட்டால் கொடுப்பேன்ல, என் வார்த்தை ஒன்றில் நினச்சிருந்தா கொடுப்பேன்றாலும் என் நாமத்தினால். அடுத்த 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிறோம் பாருங்கள், 23-24. அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாயிருக்கும்படி பேசுகிற சென்டென்ஸ், சொல்கிற சென்டென்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்குது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். என்ன பேசுகிறாரு பாருங்க. திரும்ப சொல்கிறேன், தேவன் அவருடைய வார்த்தைகளை ஒரு நாளும் மாறுவது கிடையவே கிடையாது. என்ன சிஸ்டர் சொல்லியிருக்கிறார்? இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்குது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்குது, எங்கோ 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அங்கு நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் நான் அந்த காரியத்தை செய்வேன், உங்களுக்கு முடியும், ஆகும் என்பதை பற்றி போடப்பட்டிருக்கு. ஆகவே ஜபத்துக்கு கர்த்தர் பல வழிகளை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வழிகளின்படி போகும்போது நிச்சயம் நடக்கும். ஷார்ட்கட் கிடையாது, குறுக்கு வழி கிடையாது. ஷார்ட்கட்டில் போனால் ஏதோ மாறிடுவார். திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு பேச்சும் கிடையவே கிடையாது. நம்ம மனுஷீக முயற்சிகளினால் தேவனை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்வோம் என்றால், திரும்ப சொல்கின்றேன், தோற்று போய்விடுவோம், சோர்ந்து போய்விடுவோம், கலங்கி போய்விடுவோம், கர்த்தர் குறித்து ஒரு ஏமாற்றம் அடைந்து விடுவோம். நம்ம போகிற ரூட்டு தப்பான ரூட்டில் போயிட்டு கர்த்தரை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்போம். நாங்கள் கடவுள் இப்படி பண்ணிட்டாருங்க, போன ரூட் எல்லாமே தப்பான ரூட்டு, கடவுள் எப்படி குறை சொல்ல முடியும்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். அப்போ என்னன்னா, ஜபத்தில் தேவனுக்கு ஏற்றார் போல நம்முடைய ஜபம் இருந்துச்சுன்னா அவர் மாறுவதே மாற மாட்டார், நிச்சயம் செய்வார். நான் சொல்லிட்டேன்ல, நான் வாக்கு மாறாதவர், நான் சொல்லிட்டேன்ல, நிச்சயம் உனக்கு செய்வேன் என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கின்ற உத்தரவாதம். வேறு ஷார்ட்கட் கிடையாது, வேறு ரூட்டு கிடையாது. கர்த்தரை மாற்ற நீங்கள் பிரயாசம் எடுக்காதீர்கள். அநேக நேரத்தில் பாருங்கள், ஜபத்தை எப்படி கிறிஸ்தவம் வந்து கர்த்தரை மாற்றுவதற்காக பல காரியத்தில் பண்ணினாங்களோ பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பண்ணுற பல கேலி கூத்தான காரியங்கள் எல்லாமே என்னென்னா, கடவுளை மாற்றுவதற்காக மனிதர்கள் கண்டுபிடித்த சில கண்டுபிடிப்புகள். இப்படி போனால் கர்த்தர் இதை கொடுப்பார். திரும்ப சொல்கிறேன், தேவன்கிட்ட போகும்போது அவருடைய வாசம், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் உள்ளே போனால் தான் பதில் கிடைக்கும், வேறு ரூட்டு கிடையவே கிடையாது. அதே போல் பாருங்கள், எப்படி ஜபத்தை வந்து இப்படி சொன்னாங்களோ அதே போல் தான் உபவாசம் என்ற ஒரு காரியத்தையும் மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தப்பாக மக்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, நம்ம உபவாசம் போட்டால் கர்த்தர் மாறிடுவாருங்க. திரும்ப சொல்கிறேன், உபவாசம் கர்த்தரை மாற்றுவதற்கு அல்ல, உபவாசம் நம்மை மாற்றுவதற்கு. புரியுது? திரும்ப சொல்கிறேன், இந்த உண்ணாவிரதம் போன தடவை போராட்டம் சொன்னோம்ல ஜபத்துக்கு, இது பாருங்கள் உண்ணாவிரதம். சாப்பிடாமல் ஒரு நாள் சொல்லுவாங்கள்ல, தலைவர் அவர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வாய்க்குள் போகாமல் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், தொண்டர்கள் யாவரும் அணிதிரண்டு வாரீர் என்று சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம உபவாசத்துக்கு கூட அப்படி தான் நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்ம ஏதோ பாவம் பட்னி கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு, எப்படியோ உனக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஏதோ மாற்றிக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், உபவாசம் என்ற ஒன்று கூட புனிதமான ஒரு காரியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உபவாசம்லாம். ஆனால் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உபவாசத்தினால என் கர்த்தரை மாற்ற முடியாது, அந்த உபவாசம் என்னை மாற்றுவதற்கு.
என்னை தேவனுக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு, என் சரீரத்தை என்னுடைய ஆவியின் கண்ட்ரோல், ஆவின்னு சொல்லும்போது தேவன் குடியிருக்கிற ஒரு இடம், அதனுடைய கண்ட்ரோலுக்கு என் ஆவியை கொண்டு போகுவதற்காக என் சரீரத்தை ஒடுக்கி அதுக்கு நேராக கொண்டு போகிறேன்னு ஒழிய என்னை மாற்றுவதற்கு இது உபயோகப்படுமே ஒழிய கர்த்தரை மாற்றுவது கிடையாது. ஆமென். நீ உபவாசம் இருந்து போய் கர்த்தரை மாற்ற சொல்லப்பா, அப்போ சொல்லுவேப்பா நான் மாறாதவர், நீ பாட்டுக்காக உன் டைமை வேஸ்ட் பண்ணாத சொல்லுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. சில பேர் சொல்ல ஏங்க நீ என்னதான் குட்டிக்காரனை போட்டால் கூட அவர்கிட்ட எதையுமே நீங்கள் வாங்க முடியாதுங்க, கேட்க முடியாதுங்க. அவர் ஆள் டைப்பே இப்படி தான் சொல்கிறாங்களே, உலகத்தில் சில ஆட்களை பற்றி சொல்கிறாங்கள, அவர் அப்படி தாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் மாறி அவரை மாற்ற நினச்சா முடியவே முடியாது. அதே போல் தான் சொல்கிறேன், தேவன் மாறாதவர். நீங்கள் அவர் வைத்திருக்கிற வழிமுறைகளை தாண்டி வேறு ரூட்டில் நீங்கள் போய் ஏதோ அவரை மாற்றலாம், அவரை மயக்கிடலாம், அவர் எப்படியோ உங்கள் வசதிக்கு கொண்டு வந்துடலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் அதுக்கெல்லாம் ஒத்து வரவே மாட்டார். அவர் வச்சுட்டார் இந்த ரூட்டு, இதான் ரூட்டு, வார்த்தை தான் ரூட்டு, வசனம் தான் வழி, வசனமே வழி, இந்த வழியில் வா, வேறு வழி கிடையவே கிடையாது. ஆகவே இந்த மாறாதவர் என்ற ஒரு விஷயம், இந்த சத்தியம், அவருடைய கேரக்டர் என்னுடைய ஜபத்தை சரியாக மாற்றுது. இது எனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. நான் பண்ணுற உபவாசத்தையும் சரியாக மாற்றுது, சரியான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. நம்ம நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஜபம் உபவாசம் இதனால் கடவுளை மாற்றிடுவோன்னு சொல்லி அந்த தாட்டோடு நீங்கள் ப்ரேயரில் போய் உட்காந்திங்கன்னா, அந்த அந்த எண்ணத்தோடு நீங்கள் உபவாசத்தில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழுக்க கர்த்தரை எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னா 1 மணி நேரம் ப்ரேயராக இருக்கட்டும், 3 மணி நேரம் ப்ரேயராக இருக்கட்டும், 5 மணி நேரம் ப்ரேயராக இருக்கட்டும், உங்களுடைய தாட் எல்லாமே என்ன இருக்குன்னா அவர் எப்படி மாற்றலாம் என்ற லெவலில் தான் போக ஆரம்பிக்கும். ஆகவே தான் முன்கூட்டியே சொல்கிறேன், ஜபத்தில் உள்ளே போகிற நீங்கள், உபவாசத்தில் உள்ளே போகிற நீங்கள் நான் நல்லா ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கணும். என் தேவன் மாறாதவர். அவர் என்ன எனக்காக சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயம் என் வாழ்க்கையில் செய்வார், நிச்சயம் செய்வார் என்கின்ற அந்த உறுதியோடு நாம் செல்ல வேண்டும். இது எனக்கு தைரியத்தை கொடுக்குது, நம்பிக்கை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது ஆமென். புரியுதுங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? தேவன் நமக்காக அன்றைக்கே சூரியனை உருவாக்கி வச்சுட்டா இருப்பாருங்க. அன்னைக்கு உருவாக்கி தேவன் சில சிஸ்டத்தை அதில் வச்சு இன்றைக்கும் பாருங்கள் அது தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அதுவும் மாறுதுங்க, அது கூட மாறுது. ஆனால் சொல்லிட்டார் நான் மாறுவது கிடையாது. நம்ம பாருங்கள், நம்ம வேலை செய்யணும், சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தாங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. வேலை செய்யணும் பைபிள் போடப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஏன் வேலை செய்ய சொல்கிறாரு? வேலை செய்யாமல் ஒன்றும் கிடைக்காது இல்லைங்க. வேலை செய்யாமல் கரெக்டாக கொடுத்துருவார். நான் விசுவாசத்தில் வாழ போகிறேன், அப்புறம் இதுக்கு வேலையை வைக்கணும். விசுவாசத்தை வச்சு, அதாவது விசுவாசத்தில் வேலை வாழணும், எதுக்கு வேலையை வைக்கணும்? யாருமே வேலைக்கு போகாமல் சும்மாவே ஒரே இடத்துல உட்காந்து கொடுக்க வேண்டியது தானே. ஏன் வேலையை வைக்கணும்? எதுக்காக உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு ஏன் அதை சொல்லணும்? கர்த்தர் நீ கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார்னு ஏன் சொல்லணும்? நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். வேலை செய்யாமலே கடவுள் நம்மளை ஆஸ்வதிப்பார்ன்றது இல்லை. அவர் மாற மாட்டார். அவர் சொல்லிட்டார், இந்த ரூட்டுப்பா, வேலையை நீ பண்படுத்தவும் நீ தோட்டத்தை காக்கவும் வேண்டும். இதான் உன்னை குறித்து நான் வச்சுருக்க திட்டம். நீ சும்மா உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்க கடவுளுக்காக என்னம்மா அப்படி பண்ணுறாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், வேலை செய்யணும், வேலை செய்யாமல் ஒன்றும் நடக்கிறது கிடையவே கிடையாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்து ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து உபவாசிக்க வேண்டும். அப்போது ஜெபமும் கிரியை செய்யும், நம்ம பண்ணுற உபவாசமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா கர்த்தர் மாறாதவர். அவர் தான் சொன்னதற்கு ஏற்றார் போல் தான் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்கிறவர். புரிஞ்சிச்சிங்களா? இதுக்கு மீறி ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன சொல்லிட்டார்? கண்டிப்பாக அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். வேதத்தில் பாருங்கள், மனிதர்கள் மாறி இருக்கிறாங்க, ஆனால் தேவன் தன்னுடைய கேரக்டரை ஒரு நாளும் மாற்றினது கிடையவே கிடையாது. ஏசாயா 37 போவோம், 16ஆம் வசனம். தேவனை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா 37:16 படிங்க. சேனைகளின் கர்த்தாவே,
கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அடுத்தது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரெப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கவனிங்க, இதுக்காக இந்த வசனத்தை படித்தேன். அப்படி படிக்க சொன்னோம்னா, தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். அப்போ அவர் எனக்கும் தேவன், என்னையும் ஆள்றவர், எனக்கும் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். அப்போ தேவன் மாறாதவர்னா தன்னுடைய கேரக்டர், அவர் ராஜாவாக இருக்கிறதுலையும் மாறாதவர். இன்னொரு வருஷம் 41:4 படிங்க. ஏசாயா 41:4. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆமாம், தேவன் வந்து அப்பயும் இருக்கிறார், இப்பயும் இருக்கிறார், எப்பயும் இருப்பார் என்ற ஒரு தாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. தேவன் அவர் மாற மாட்டார். 2 சாமுவேல் 7:28 படிப்போம். 2 சாமுவேல் 7:28. 2 சாமுவேல் 7:28. நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அப்புறம் விசேஷங்களை, இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்துவம் பண்ணினீர். அது சொல்ல, தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினார். என்னெல்லாம் வாக்கு தத்துவம் பண்ணினாரோ அதெல்லாம் அப்படியே தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். போன வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்ல, அவர் சொல்கிறார், நான் எம்மாத்திரம் சாமி, சாதாரண ஒரு ஆளை என்னை பிடிச்சி ஆடுகள் பின்னே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னையை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் சொல்கிறாரு பாருங்க, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம். ஆமென். அப்படியே அவரால் முடியல. தேவன் செய்த செயலெல்லாம் பார்க்கும்போது அவரால் வந்து இந்த வியப்பில் திளைக்கிறார். இன்றைக்கும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்நாட்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது, இவ்வளோ நாட்கள் நம்ம நடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது, எப்படி இந்த வாழ்க்கையை நான் நடந்து வந்தேன் யோசிச்சு பாருங்கள். அதான் சொல்கிற, தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அதை 18 படிக்கணும் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம், வீடும் எம்மாத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம அழகாக நடத்திட்டு இருக்கு. தேவனுடைய மாறாத தன்மை. சாதாரண ஒரு ஆளுக்கு கடவுள் வாக்கு தத்தத்தெல்லாம் கொடுத்து அவனை கடைசி வரையிலுமே கொண்டு போய் அழகாக நடத்தினவர் நம்முடைய ஆண்டவர். இது என்ன பண்ணுகின்றது? நமக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ், மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்குது. தேவன் அவருடைய பரிசுத்தவான்களெல்லாம் காப்பாற்றினவர். பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய அவருடைய வார்த்தையை கொடுத்து எப்படி காப்பாற்றி நல்ல நிலைமை கொண்டு வந்தாரோ, இது எனக்கு என்கரேஜ் பண்ணுது. என்றைக்கும் தேவன் அந்த வாக்கு தத்தங்கள் அது என்னுடையது, மாறாதது. அவர்கள் சொன்னது அதே கர்த்தர் எனக்கும் அதே காரியத்தை கொடுக்குறாரு, எனக்கும் அது செய்வார். ஆகதான் பாருங்கள், இது எனக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது, உறுதியை கொடுக்கின்றது, மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றது. அன்றைய நேரத்தில் மக்கள் பாருங்கள், ஒரு ஊசலாடுகின்ற நிச்சயமற்ற தன்மையில், எளிதாக மாறக்கூடிய தன்மையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் தன்னுடைய கேரக்டரில் அவர் மாற்றிக்கொள்வது கிடையவே கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்களா? மக்கள் ஊசலாடுறாங்க, மக்கள் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறாங்க, எளிதில் மாறக்கூடியவர்கள். சில பேரை சொல்லுவாங்க, இவனை ஈஸியாக மாற்றிடலாம் பாப்பா, பெரிய பெரிய மேட்டர்லாம் கிடையாது, இவனை ஈஸியாக மாற்றிடலாம். நீங்கள் மனுஷனை பார்த்து அப்படி சொல்லலாம், தேவனை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. பைபிள் படிப்போம். 1 கொரிந்தியர் 15:58 படிப்போம். 1 கொரிந்தியர் 15. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து
நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன சொல்கிறாரு பவுல்? நீங்கள் படுகிற கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீண் இல்லை, வீணாக போகாது. புரியுதா? வீணாக போய் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்கிற வீணாக போகாது, விருதாவாக போகாது. ஏன் விருதாவாக போகுது? அவர் மாறாதவராக இருக்கிறாருப்பா. இதை எண்ணி உறுதிப்படு, அசையாமல் இரு, கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகு. ஆமென். கர்த்தர் பாருங்க அடிக்கடி நம்மளை போல ஆண்டவர் இருந்துட்டார்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் அவரை நம்ப மாட்டேன், இப்படி அவரை பற்றி பேச மாட்டேன், துதிக்க மாட்டேன், பாட மாட்டேன். எப்படி பாட முடியும்? இல்லைங்களா? சில பேருக்கெலாம் நன்றி சொல்லணும்னு தோணும், சில பேருக்கு நன்றி சொல்கிறதுக்கு தோணவே தோணாது. ஏன்? இவங்க நம்ம சொல்கிற நன்றிக்கு இவங்களாம் தகுதியா என்றதை சாதாரண மக்களே சொல்லுவாங்க. ஏங்க இவங்க நன்றிக்கு, இவங்க தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது உங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு? மனுஷரை பார்த்து சொல்கிறோம், ஆனால் தேவனை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. கர்த்தர் மாறாதவர் என்கின்ற செய்தி தான் அவர் எனக்காக கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும்படியான ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் மாறாதவர் என்ற செய்தி தான். திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் மாறாதவர் என்ற செய்தி தான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே பின்பற்றும்படி எனக்கு ஊக்கத்தை கொடுக்குது. பாருங்கள், சபையில் போதிக்கிறோம், சொல்லும்போது இப்படி மாற்றிக்கிங்க, அப்படி மாற்றிக்கிங்க, இதை செய்யுங்க, அது செய்யுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? நமக்கு ஊக்கமளிக்குது. எஸ், மாற்றலாம். ஏன்னா இவர் நம்ப தகுந்தவர். இவர் சொல்கிறத கேட்கலாம். எப்போ ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியும்? அவர் என்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்ப தகுந்தவராக இருக்கிறாரோ, நம்ம மாறாதவர் என்று சொல்ல நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவராக இவர் சொன்னது அப்படி கேட்கலாங்க. பாருங்கள், மக்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? ஏங்க இருந்தாலும் வேறங்க, இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இன்னும் 2 மாதம் கழிச்சு வேற ஒன்று சொல்லுவாங்க அப்படின்வாங்க. எனக்கு அவர் சொல்கிறத கீழ்ப்படிவதற்கு, அவர் சொல்கிறத கேட்டு செய்கிறதுக்கு, அவர் சொல்கிறத கேட்டு அப்படியே நான் நடக்கிறதுக்கு அவர் மாறாதவர் என்ற செய்தி தான் எனக்கு ஊக்கமளித்து என்னை நடத்துகின்றது, கீழ்ப்படிய வைக்குது, என்னை அவருக்கு கற்றுக்கொள்ள வைக்குது. அவர்கிட்ட சில விஷயத்தை அவர் சொல்லும்போது, சரிங்க ஆண்டவர் இப்படி செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளை ஒத்துக்கொள்ள வைக்கிறது என்னென்னா, அவர் கரெக்டுப்பா, அவர் சரியானவர், அவர் சொல்கிறதை கேட்கலாம், அவர் சொல்கிறபடி நடந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையில் சுபிட்சத்தை அடையலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவங்க தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன்ற. அப்போ என்ன பண்ண? க்ஷேமம் தர தேவன் சொல்கிறாரு, நீ பொல்லாத வழியை விட்டு திரும்பினா க்ஷேமத்தை தருவேன்றார். அப்போ நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பலாம். ஏன்னா சொல்கிறது யார்? சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. இன்றைக்கி சொல்லிட்டு நாளைக்கு மாறுவர் கிடையாது, நாளைக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் மாறுவர் கிடையாது. மாறாத தேவன். அது மட்டுமல்ல, கர்த்தர் மாறாதவர் என்கின்ற செய்தி தான் வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களெல்லாம் கர்த்தர் எப்படி நடத்தினாரோ, எப்படி போஷிச்சாரோ, எப்படி காப்பாற்றினாரோ, அதே போல் என்னையும் நடத்துவார், என்னையும் போஷிப்பார், என்னையும் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நிச்சயத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் பாவிகள் மற்றும் அவிசுவாசிகள் கூட அவங்களையே மாற்றுற செய்தி ஒன்று இருக்கும்னா, அவர் மாறாதவர் என்ற செய்தி எல்லாரையும் மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன் எதுக்காக வசனத்தை போதிக்கிறோம்? சில சம்பவத்தில் எதுக்காக சொல்கிறோம்? சில இடத்துல பாருங்கள், இந்த புது இடங்களெல்லாம், இந்த புது மக்கள் கூடி இருக்கிற இடத்தெல்லாம் கடவுளை பற்றி செய்தியை கொடுக்குறோம் பாருங்கள், அவருடைய நிச்சயத்தை கொடுக்குறோம். எப்படி அவர் மாறுறதில்லை, அவர் எப்படி செய்வார்னு சொல்லும் போதெல்லாம் மக்களுக்கு அவர்களே அவர் நம்புறதுக்கான ஒரு வழியை உண்டாக்குது. பாவிகள் கூட, அவிசுவாசிகள் கூட கர்த்தர் மாறாதவர் என்ற செய்தி அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாசலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் என்றால் கர்த்தர் மாறாதவர் என்கின்ற செய்தி தான். ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த அவிசுவாசிகளுக்கு பாவிகளுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னா, அவர் மாறாதவர்,
மாறாதவரில் உனக்கு என்ன நன்மையெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், அதையும் செய்வார். நீ இதை மீறினா என்ன நடக்கும் என்று சொல்கிறார் பாருங்க, அதுவும் நடக்கும்ன்றதில் அது மாற்றம் கிடையவே கிடையாது. புரியுதா? என்ன இந்த வார்த்தை புரியுதுங்களா? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சா இந்த வார்த்தை? ஐயா இவ்வளோ நேரம் நல்லா தாங்க புரிஞ்சிச்சு, இப்போ ஒன்று சொன்னீங்க பாருங்க, அதுதான் கொஞ்சம் எனக்கு யோசிக்க வைக்குது. ஆமாங்க, அதாவது 28 படித்து படிங்க, 1-2 வசனம் படிங்க பார்க்கலாம் மைக்கில். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு செய்யணுமா? அடுத்தது கவனமா, அடுத்து முதல்ல செய்யணுமா, அப்புறம் கவனமா இருக்கணுமா, அப்புறம் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். உண்மையாய் செவி கொடுக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர், தமிழ் இல்ல, அப்பொழுது ஆங்கிலத்தில் இருக்குது. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்தது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களால் உண்மையது வந்து உனக்கு பலிக்கும். இதெல்லாம் எப்படி ஆமென் 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 சொல்கிறோம்ல. ஏன் மாறாதவருங்க, அதே மாறாதவர் தான் 15ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, படிங்க பார்க்கலாம். 15-16 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, அவர் மாறாதவர். நான் சொல்றதை கேட்டேன்னு நல்லா இருப்பேன், நான் சொல்றதை கேட்கலனா அவ்வளவுதான். என்ன சொல்லுது எனக்கு? இது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. மாறாதவர்ன்ற ஒரு காரியம் எனக்கும் கொஞ்சம் எச்சரிப்பை கொடுக்குறது மட்டும் இல்லை, பாவிகள் கூட சொல்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டால் பரலோகம் ரட்சிக்கப்படுவாய். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ உள்ளத்தில் விசுவாசிக்கலைன்னா, விசுவாசிக்கவில்லை என்றால், விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவே, விசுவாசிக்கலனா கெட்டு போய் விடுவே. 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் கெட்டு போகாமல். யார் கெட்டு போகாமல்? தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப விசுவாசிக்காதவர்கள் கதி என்ன? கெட்டு போயிடுவப்பா, அழிஞ்சு போயிடுவ, நரகத்துக்கு போயிடுவ, பாதாளத்துக்கு போயிடுவ என்ற ஒரு செய்தி தான். அப்போ நீதிமான் ஆகிய எனக்கு தைரியத்தை நிச்சயத்தை கொடுக்குது. ஆனால் பாவிகளுக்கு என்னத்தை கொடுக்குது? ஏற்றுக்கொண்டால் அவர் மாறாதவர் என்பதை நீ ஏற்றுக்கிட்ட தப்பிச்ச. இல்லை அவர் மாறாதவர் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்ட அப்படின்னா, அவர் சொல்கிறதை கேட்காம விட்டுட்டேன்னா உனக்கு நரகம்தான்ப்பா, உனக்கு அழிவு தான், நீ கெட்டு போயிடுவ, நாசமாக போயிடுவ என்று ஒரு காரியம் தான் சொல்கிறார். ஆகவே இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாகவும் கர்த்தர் மாறாதவர் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென். பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது கரெக்டாக நீங்களே மாறாதவர் ரைட் யோப்பா சூப்பராக இருக்குதுப்பா, மாறாதவர்ப்பா. அதே போல தான் கீழ்ப்படியாமல் போவாயாகில், செவி கொடுக்காமல் போவாயாகில் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் வருது வந்து. அப்போ புரிஞ்சுக்கணும், மாறாதவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மாறாதவராக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். பாருங்க, தாவீது மாறினான், தேவன் அவர் மாறாதவராக இருந்தார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் அவனை கை தூக்கி விட்டார், தூக்கி எடுத்து நிற்பாட்டினார் வந்து. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவேளை நம்ம கீழே விழுந்தால் கூட நமக்கு காப்பாற்றுவது பல வழிகளை வச்சுருக்கிறார். அதுலேயும் ஒரு மாறாதவராக இருக்கிறார், காப்பாற்றுவதிலையும் மாறாதவராக. அந்த வழியை கண்டுபிடிச்சி நம்ம மேலே வர ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம குழிலே விழுந்து அப்படியே சகதியிலே கிடைக்கக்கூடாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல வழிகளை வச்சுருக்கிறார். சில பேர் பாருங்கள், விழுந்துட்டா அவ்வளோதான், விழுந்துட்டோம், இந்த மாதிரி தொலைஞ்சோம் அப்படின்ட்டு. இல்லைங்க, விழுந்தாலும்
தூக்கி விட்டு திரும்பவும் உங்களை அந்த பழைய நிலைமையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் பல வழிகளை வச்சிருக்கிறார். அந்த வழிகளை கண்டுபிடிச்சி நம்ம செயல்படுவோம் என்றால் நாம் காப்பாற்றப்படுகின்றோம். ஆமென். தேவன் தாவீதுக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்தார் பைபிளில் போடப்பட்டிருக்குது. தேவன் பின்வாங்கவில்லை. தேவன் எதெல்லாம் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை நிறைவேற்றினார். ஆகவேதான் கடைசியில் தாவீது சொன்னார் இல்லையா, அடியேனுக்கு இந்த நல் விசேஷத்தெல்லாம் அறிவித்தீரே ஆண்டவரே, என்னை இந்த கடைசி வரலையும் கிளைமேக்ஸ் வரலையும் கொண்டு வந்திருக்கிறீங்களே என்னைய அப்படின்னு சொல்லி கர்த்தர் துதிக்கிறத பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவனை நம்பலாம். அவர் நம்புறதுக்கு முக்கியமான ஒரு காரியமே அவர் மாறாதவர் என்ற ஒரு செய்தி தான் கர்த்தரை நம்புறதுக்கு என்னை உந்தி தள்ளுகிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி வாங்க. பைபிளில் ஏராளமான வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அவைகளில் எல்லாவற்றையும் நம்பலாம். ஏங்க இது இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு செய்வாரா, அந்த வாக்கு தத்துவத்தை செய்வாரா நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மாறாதவர். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே மாறாத தேவனை விசுவாசித்தார் தாவீது. எப்போ பார்த்தாலும் இந்த மாறாத தேவனை பிடிச்சிக்கிட்டார். என் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் 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 கர்த்தர்னே மேலே வந்துட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பூமியில் கூட வாழ்கின்ற நாம், மாறுகின்ற உலகத்தில் வாழ்கின்ற நாம், மாறாத தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வாக்கு தத்துவத்தை பிடிச்சி தொடர்ந்து முன்னேறுங்க. ஆமென். புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. புரிஞ்சிச்சா? எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க. அவர் அப்படியே கர்த்தரை நம்பினார். தேவன் வாக்கு மாறாதவர் என்கின்றதை அப்படியே நம்பி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். எல்லா சூழ்நிலைகளிலுமே பார்த்துங்க, கிளையத்தின் குடிகளில் வாழ்ந்தபோது அப்பையும் ஆண்டவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆகாபின் அரண்மனையில் நின்று கொண்டிருக்கும் போதும் அப்பையும் தேவனை தான் விசுவாசித்து தன்னுடைய பயணத்தை சொல்கிறார். கேரித்து ஆற்றங்கரையிலே எல்லா ஊரும் பஞ்சமாக இருக்குது, அங்கே பாருங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார். என்ன சொல்லிட்டாரு, அங்கே காகங்களுக்கு கட்டளை இட்டுருக்குறான்ப்பா. யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் எலியாவை அனுப்புறது மட்டும் சொல்லிட்டாரு, அங்கே உனக்காக உன்னை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் காகங்களுக்கு கட்டளை இட்டுருக்கிறார். அப்படி நம்பினார், போனார். இப்போ நம்மளை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், போங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனேன்னா கிடைக்குன்னு சொல்கிறோம். நம்மளாக இருந்து இப்போ நம்மளுடைய மூளை சொல்லணும், இது நம்பலாமா, இவர் சொல்கிறத நம்பலாமா, இவர் சொல்கிறத கேட்கலாமா, உண்மையாகவே இருக்குமா. நம்ம எப்போதுமே எதை முன்னாடி வச்சு பார்ப்போம்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்குதா இல்லைங்க. எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி காக்கா எங்கேயாவது கொடுத்துருக்குதா. நம்ம என்ன இந்த காக்காலாம் நேக்கா தூக்கிட்டு போகிற ஒரு ஆளாச்சே. இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க, குரங்குட்டியும் காக்காட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க, நீங்கள் பாட்டுக்கு பிரித்து வச்சு எதாவது அப்படின்னு டபக்குன்னு காணா போயிடும். சில பிள்ளைங்க கையில் வச்சுருவாங்க. பிள்ளைகளுக்கு ஒன்று விவரம் தெரியாது, பிறகு அழகாக பிள்ளைங்க கையிலேருந்து பறிச்சுட்டு போகிறதெல்லாம் ஈஸியாக நம்ம பார்ப்போம். அப்புறம் பிள்ளைங்க ஏன்னு அழ ஆரம்பிக்குங்க. என்னன்னா காக்கா அப்படிங்கிட்டு போச்சு. நம்ம கேட்ட செய்தி எல்லாமே என்ன, காக்கா பிடுங்கும், குரங்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஏன்ப்பா உன்னை போசிக்கிறதுக்கு காக்காக ஆண்டவரே இது மாதிரி நீ ஆபிரகாமுக்கு நீங்கள் பண்ணினீங்களா ஆண்டவரே, ஈசாக்கு ஏதாவது பண்ணினீங்களா, யாக்கோபுக்கு ஏதாவது பண்ணினீங்களா காக்காவை அனுப்பி. ஆனால் எலியா அவர் அப்படியே நம்பினார். ஏன் நம்பினார்னா அவர் மாறாதவருங்க. என்ன முற்பிதாக்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லி செஞ்சவர், இவர் மாறாதவர், நிச்சயம் எனக்கு செய்வார் சொல்லிட்டார். காகங்களுக்கு கட்டளையிட்டார், கண்டிப்பாக எனக்கு அங்கே போனால் தேவைகள் சந்திக்கப்படும். அதே போல் சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி அப்படி நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை, எல்லாமே புதுசாக இருக்குது. தேவன் எப்போதுமே உங்கள்கிட்ட உள்ள நுழையும் போதே மாறாதவர், புதுசாக தான் நுழைவார். இதுவரை நீ கண்டிராத, இதுவரை கேட்டிராத, இதுவரை பார்த்திராத, இப்படி தான் தேவன் நம்மோடு இடைப்படுவார். உன்னுடைய லைஃப்பில் இதை பார்த்துருக்க மாட்டேன் இல்லையோ, அப்படி தான் உங்கள் பேரை போட்டுங்க. இதே தானே நீ இதுவரை நீ பார்த்துருக்க மாட்டேன், இனிமேல் பார்ப்பேன். அப்படி தான் நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன் இவங்கெல்லாம் அப்படியே நம்பினாங்க, அப்படியே பிடிச்சாங்க. தேவன் சொன்னது எப்படி நீ கேட்கலாம். நீங்கள் உங்கள்ட்ட பைபிள் இருக்கிற எல்லா ஆள்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, ஏன்ப்பா ஆபிரகாமே உனக்குன்னா மூளை கெட்டு போச்சா, யாரோ ஒருத்தர் வானத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறதுக்கு அப்படி நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போவியா? கேட்டு பாருங்க, இவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்க.
அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். எல்லாரும் சொல்லுவாங்க, யாரும் வேறு லைனில் போகல, எல்லாத்தையும் போய் கேட்டு போகணும். எப்படி இப்படி உங்களால் அதை நம்ப முடிஞ்சிச்சு, விசுவாசிக்க முடிஞ்சிச்சு, அப்படியே செயல்படுத்துனீங்களே எப்படி? அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, என் கர்த்தர் மாறாதவர் என்ற செய்தி புரிஞ்சிருச்சு. ஆகவே இந்த உலகத்தில், மாறுகின்ற உலகத்தில் மாறாத தேவனை பிடித்து கொண்டு உங்கள் விசுவாச பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் முடிவதில்லை. இப்போ நேற்று ஆரம்பிச்சு இல்லையா, உயிர் தெழுதலின் வல்லமையோடு உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறது மரணத்தின் சாயல் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறது நான் சொல்லலையா கப்பர்நகூமில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் அல்ல, கலிலேயா கடற்கோரம் நடந்து போன அவருடைய சாயல் அல்ல, யோர்தான் நதிக்கரை நடந்து போன அந்த சாயல் கிடையாது. உங்களுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற அந்த சாயல் அல்ல, உயிர்த்தெழுதலின் சாயல் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். என்னங்க ஒன்றும் வரல, மெதுவாக வருது. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் தெரியுங்களா? உயிர்த்தெழுதலின் சாயல் என்பது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? சில இடத்துல பைபிளை படித்து பார்த்தா நமக்கே உயிர்த்தெழுதலின் சாயலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தெரியுங்களா? உயிர்த்தெழுதலின் சாயல் ஒன்று சொல்லட்டுங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டி இருக்கிற நம்ம ஆசாமிங்கெல்லாம், நம்ம சீசரெல்லாம் எல்லாம் ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது தெரியல, நம்மளை எப்போ பிடிக்க போவான். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? கேட்ட கண்ணிச்சா? அதாவது இப்போ என்னால் போக முடியாது. இந்த இடத்துல நான் இப்படி நிற்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அங்கே நிற்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி பயந்துருப்பானுங்க நம்ம ஆட்கள். பேடா உங்களுக்குள்ள அதே சாயல் இருக்கிறது. ஆமென். உணரணும். அந்த சாயலுக்கு உங்கள் பயணத்தை தொடருங்க, அந்த சாயலோட பயணத்தை தொடருங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது நம்ம எல்லாருமே. நமக்குள்ளே இருக்கிற பவர், ஆற்றல் எல்லாம் பார்த்தாலே, அது யோசிச்சு பார்த்தாலே நம்மளால் கிரகிக்க முடியாது, அப்படிப்பட்டது. அப்போ தேவன் எப்படி பண்ணுவார்? இதுவரை பார்த்துடாத காரியத்தில் நீ பார்ப்பண்ணும் போது, எஸ் அவர் சொல்லிட்டார். சொன்னது யார்? மாறாதவர். அப்போ நிச்சயம் எனக்கு செய்வார். ஆமென். நம்ம தேவன் மாறல. அது மட்டுமல்ல, எலியாவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் மாறாதவராகவே இருந்தார் என்பதை அப்படியே வெளிப்படுத்தி காண்பித்தார் தேவன். அதை புரிஞ்சுக்கிட்டார் எலியா. ஆமென். நான் சொல்கிறேன், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நிற்கும்போது கூட எலியா அவ்வளோ நிச்சயமாக கர்த்தரை நம்புகிறாரு பாருங்க. எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ ஒரு பெரிய சவாலை விடுறார். என்ன சவால் விடுறாரு? இங்கே ஒரு சேலஞ்சு பண்ணலாம்டா. என்ன பண்ணு, நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, பலி வெட்டி வை, நானும் என் தெய்வத்தை கூப்பிட்றேன். எந்த தெய்வம் அக்கினியில் பலி கொடுக்குது பார்க்கலாம். இது கர்த்தரை பர்மிஷன் கேட்டார் நம்ம இல்லையா? ஆண்டு டடா இல்லையா, இப்படி இப்படி என்னையும் கோத்து விட்டியேடா, இதெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி. யோசிச்சு கொஞ்சம் என்கிட்ட கேட்டு பதில், என்கிட்ட கொஞ்சம் கேட்டு நீ பதில் சொல்லியிருக்கான்ல, என்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நடந்திருக்கல, நீ பண்ண எடுத்து பொண்ணு வாக்கு தத்துவத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி செய்கிறது? நீ ஆச்சு போ, வா, நீ எப்படியோ பாகல் இருக்கிறது முன்னாடி போய் அடி வாங்கி செத்து தொலை அப்படின்னு சொன்னாரா? நீ கேட்க எலியாட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏப்பா எலியாவே, ஏயா எந்த நிச்சயத்தில், எந்த நம்பிக்கையில், எந்த தைரியத்தில் இதை சொல்லலாம்? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நேரில் வந்துடாதீங்க. இப்போ நம்ம பிரதர் விட சொல்கிறார், பாஸ்போர்ட் போனால் ஒரு 10 லட்சம் கொடுப்பாருன்னு. இவர் பாட்டுக்கா வந்துட்டார். நாங்கள் எந்த தைரியத்திலேயே அணி வந்தேன், நான் அவர் எந்த தைரியத்தில் பண்ணி சொன்ன 10 லட்சம் கொடுப்பேன்னு. ஏங்க இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க? என்னங்க உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா புரியலைங்களா? இப்போ ஒரு வேளை இவர்கிட்ட சொல்லி, பிரதர் நீங்கள் யார்கிட்ட கடையில் சொல்லுங்க பிரதர் 10 லட்சம் கொடுப்பேன்னு விட்ட சொல்லியிருந்தேன்னா, இவர் என்ன பண்ணுவார்? இதே மாதிரி நான் நிறைய பேருக்கு செஞ்சுருந்தேன் என்ன பண்ணுவேன், நம்புவார். நிறைய பேருக்கு கொடுத்தாரியா, கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாரு, போய் கேளியா. ஹலோ, சர்ச்சு முன்னாடி நின்றாதீங்க. எனக்கு ரொம்ப ஏலியாட்டுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஏப்பா கொஞ்சமாதுக்கு நீ பாட்டுக்கு எப்படி பண்ணுறியே, ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க.
அவர் தன்னுடைய முழு நம்பிக்கையை அவர் மாற மாட்டாருப்பா. இந்த விஷயத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். எனக்கு தெரியும், என் தேவனை பற்றி தெரியும், என் தேவன் என்ன பண்ணுவார்னு தெரியும். ஊழியக்காரருடைய வார்த்தையை கனம் பண்ணுற தேவன் என்பதை எலியா புரிஞ்சு வச்சிருந்தார். ஆமென். சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா? யாருடைய வார்த்தையை? கர்த்தருடைய ஊழியக்காரனாக என்னுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார்னு தெரியும். மாறாதவர் என்று அவருக்கு தெரிஞ்சதுனால தான் தைரியமாக வீர முழக்கெல்லாம் விடுறார், சவால் விடுறார். நான் அந்த மாதிரிலாம் பல சவால்லாம் விட்டுருக்கிறேன் பல இடத்துல. ஏன் தெரியுங்களா? நான் சொல்கிறேன், நான் விட்ட சவாலை நிறைவேற்றியே தீர்ந்திருக்கிறார் கர்த்தர். நிறைய இடங்களில் சேலஞ்சு பண்ணியே சொல்லுவேன், இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நடக்க போகுது, அப்படி ஆக போகுதுன்னு சொல்லுவேன். சிலது எப்போ எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க, எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுறார், ரெஸ்பெக்ட் பண்ணுறார், மரியாதை கொடுக்குறார். நீ ஏன் தாசன் இல்லை, நீ ஏன் பிள்ளை இல்லை, நீ சொல்கிற வார்த்தையை கனம் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல பேருக்கு பல காரியத்தை சொல்லியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அப்படியே நடந்திருக்குது. சில பேர் நான் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுத்தி செஞ்சதுனால நடந்திருக்குது. சில பேர் நான் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்களுக்கு ஏப்ப விட்டுருக்குறாங்க. கவனிச்சிங்களா? ஆச்சரியமான ஒரு காரியம். ஆகவேதான் சாதாரண ஒரு மனிதன் உன்னத தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்னு சொல்லலாம். தீர்க்கதரிசியில் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மனுஷன். ஆகவே எலியாவின் தேவன் இன்றைக்கும் மாறாதவராக முடிய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கின்றார். ஆமென். புரியுதுங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? எல்லாம் அவருடைய தன்மையில் மாறல, அவருடைய நோக்கங்களில் மாறல, உபதேசத்தில் மாறல, அவர் சொன்ன வார்த்தைகளை மாறல, அன்பில் மாறல, அவருடைய வல்லமையில் கொஞ்சம் கூட சேஞ்சை நம்ம பார்க்க முடியாது. இரக்கத்தில் மாற்றத்தை பார்க்க முடியாது, கிருபையில் மாற்றத்தை பார்க்க முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கிற வெறுப்புலையும் மாற்றத்தை பார்க்க முடியாது. பாவத்தை பார்க்காது சுத்தக்கணும். ஏஸ் ஆமாம் அப்படிதான் இல்லைங்க, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாருங்க. இல்லை அதுலேயே ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறவர். புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சுச்சாலுங்க பக்கத்தில் கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இதுலேயும் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறவர். அவர் அது மட்டும் இல்லை, அவர் மாறாதவர். எல்லாம் அவருடைய எந்த கேரக்டர் எடுத்தாலும் பக்கத்தில் சொல்லணும், அந்த பக்கத்தில் போடணும், அவர் மாறாதவர். எந்த கேரக்டர் எந்த இது எடுத்தாலும் பக்கத்தில் ஆட் பண்ணணும். இதுலேயும் ஒரு மாறாதவருங்க, இதுலேயும் நீங்கள் எதை சொன்னாலும் நான் சொல்லுவேன், அதில் அவர் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே மாறாத தேவனுடைய ஒளியில் நடப்போம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் அப்படியே லிட்டரலாகவே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் மாறாதவர் என்பதற்கு ஒரு 4 காரியம். முதலாவது, அவருடைய மனம் மாறாது. 110 சங்கீதம் 4ஆம் வசனம் படிங்க. 110:4. இந்த 4 காரியம் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசிரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். மனம் மாறுவது கிடையாது. பக்கத்துல மனம் மாற மாட்டார். பைபிள் படிப்போம். என்னாகமம் 23:16-24 அங்கே கரெக்டாக அப்படியே சொல்கிறார், எழுத்தின்படியே. என்னாகமம் 23:16-24. கர்த்தர் பீலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாகாலின் இடத்துக்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே, எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசிர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது.
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். பிலேயாம் ஒரு குறி சொல்கிறவன், அவனுக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு பாருங்க. கர்த்தர் அவர் மாறுவது கிடையாது. பொய் சொல்கிறதுக்கு தேவன் ஒரு மனுஷன் கிடையாது. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் கிடையாது. என்ன சொல்லுவா, அவர் ஒரு மனுஷன் கிடையாதுப்பா. மனுஷனா நீ பார்த்தா அவர் மாறுவார். நான் சொல்கிறேன், கடவுளை மனுஷனாக பார்க்காதீங்க, கர்த்தரை தெய்வமாக பாருங்கள். எப்படிப்பட்ட தெய்வம்? மாறாத தெய்வம், மனுபுத்திரன் நான் கிடையாது அவர். படிப்போம் இன்னொரு வசனம். இது ஏகப்பட்ட காரியத்தில் இருக்குது, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிங்க பல விஷயங்கள். ஏற்கனவே அடிக்கடி சொன்னது 1 சாமுவேல் 15:29 போங்க. 1 சாமுவேல் 15:29. பொய் சொல்லுகிறதும் இல்லை, மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். பார்த்தீங்களா அவருடைய குணத்தை? பார்த்தீங்களா என்ன குணம்னு? அவர் மனம் மாறுவது கிடையாது. கர்த்தருடைய மாறாதது கர்த்தருடைய மனம். ரெண்டாவது, அவருடைய குணமும் மாறுவது கிடையாது. மல்கியா 3:6 படித்தாலும் நான் கர்த்தர், நான் மாறாதவர், குணத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. 102ஆம் சங்கீதத்தில் கடைசி பகுதி படித்தோம், நீரோ மாறாதவராக இருக்கிறீர். தன்னுடைய கேரக்டரில் மாற்றிக்கொள்வது கிடையாது. மூன்றாவது, தேவன் கொடுத்த வரங்களும் மாறாதவைகளாகவே இருக்குது. ரோமர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ரோமர் 11:25 நானே படிச்சிடுறேன், கொஞ்சம் லாங் போர்ஷனாக இருக்கிறதுனால அதை நானே படிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 25 36 வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். 25 36. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர்கள் சீயோனிலிருந்து வந்து அவ பக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தமாய் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனை கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்கள் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை கர்த்தனாக இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவர்கள். கர்த்தர் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ, நீங்கள் மாறலாம், அவர் மாற மாட்டார். அழைத்த அழைப்பு மாறாது, வரங்களும் மாறாது. சில சொல்லுவாங்க, ஏங்க இவர் எவ்வளோ தப்பு பண்ணுறாரு, இவருக்கு எங்கே இந்த கிஃப்ட் இருக்குது, எங்க அவர் கொடுத்துட்டாரு, அதை மாற்றிக்க மாட்டார். புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன்னு? சில பேர் மாறுவாங்க. அவர் கொடுத்த வரங்களும் அழைப்பும் மாறவே மாறாது. நம்ம மாறி போனால் அவர் மாறுவது இந்த வரமும் பரத்தில் உண்டாகி வருகிறது. ஆக நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே கர்த்தர் உங்களை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அது மாறாது. உங்களுக்கு நிறைய திறமைகள் தானுதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஏகப்பட்ட வரங்களை கொடுத்துருக்கிறார். இவைகளெல்லாம் மாறாது. அதை கல்டிவேட் பண்ணுங்கள், அபிவிருத்தி பண்ணுங்கள், அதை எடுத்து செயல்படுத்துங்க. அந்த வரங்களை வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வரங்கள் இருக்குது, சும்மா வச்சுருக்கிறீங்க. நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
அதை ஆப்ரேட் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க. செயல்படுத்துங்க, அதை வந்து அனல் விடுங்க. வரங்களை குறித்து அசதியாயிராமல் ஜாக்கிரதை அனல் மூட்டி விடுங்கள். ஆமென். புரியுதா? நான்காவது, அவருடைய வசனமும் மாறாதது. ஏசாயா 45:23, ஏசாயா 45:23 வசனம். இது மாறுவது இல்லை. தேவன் ஒன்று உரைச்சிட்டார்னா அது மாறுவது கிடையாது. ரோமர் 14:11 வசனம். ரோமர் 11:14 என் ஊழியத்தை 11 வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படி காயிடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. மன்னிக்கோ சாமி, 14:11 நான் தப்பாக படிச்சுட்டேன். 14 அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவன் அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் மாறுவது கிடையாது. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணும். ஆணையிட்டிருக்கிறார் கர்த்தர் என் நாமத்தினால் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாக அவைகளெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், முழங்கால் யாவும் முடங்கும். தேவன் நீதியான வார்த்தைகள், தேவன் ஏகப்பட்ட வார்த்தைகளை வச்சிருக்கிறார். ஏகப்பட்ட வார்த்தைகள், ஏராளமான வார்த்தைகள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் வார்த்தையிலையும் மாறாதவராக இருக்கிறார், வசனத்தில் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் எந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்தாலும் நான் உடனே சொல்லுவேன், அதுவே அவர் மாறுவது கிடையாது. அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென். புரியுதுங்களா? இன்றைக்கி ஏதாவது உங்கள் மனதில் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு வசனம் சொல்லுங்கள், சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் இது மாறுவது கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு உள்ள ஒரு வசனம் என்னங்க வசனம்? தூங்கிட்டு இருக்குதா நேரத்தில்? ஏதோ ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அது பக்கம் கீழே வந்து கேட்பேன். நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்கன்னா நீங்கள் மட்டும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு வசனம் சொல்லிட்டு பக்கத்தில் போடுங்க, தேவன் மாறுவது கிடையாது. என்னங்க மாறுவது கிடையாது மட்டும் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன வசனே சொல்ல மாட்டேன்றீங்க. எழுந்துச்சு இருப்போம். ஒரு உடற்பயிற்சி என்ன, ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இருக்குது பாருங்கள். அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து, ஏதாவது ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், அவர் உண்மையுள்ளவர், மாற மாட்டார் என்று சொல்லுங்கள். நீங்கள் அந்த வார்த்தையை வாக்கு தத்துவத்தை எடுத்து பேசி சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். இது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவர், மாற மாட்டார். நிச்சயம் எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு, நிச்சயம் என் தேவன் செய்வார். ஒரே வாக்கு தத்துவம் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பல்வேறு விதங்களில் கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம வந்து சோர்ந்து போயிடும். என்ன ஆண்டவரே இது நிறைவேறல, நடக்கலன்னு சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நிறைவேறும், மாறுவது கிடையாது. நான் மாற மாட்டேன்ப்பா. நான் என்ன வாக்கு தத்துவத்தை உனக்கு கொடுத்தனோ அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, நீர் மாறுவதே கிடையாது கர்த்தாவே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அப்பா, நீங்கள் மாறுவதே கிடையாது கர்த்தாவே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் மாறுவதே இல்லை ஆண்டவரே. நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் நீர் மாறாதவர் என்கின்ற வெளிப்பாட்டை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாறாதவர் என்கிற சத்தியத்திலும் வெளிப்பாடுகளிலும் நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை நடத்த, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீர் மாறாதவர் என்கிற சத்தியத்தை பிடித்து கொண்டு எங்கள் வாழ்நாட்களை கடந்து செல்ல
நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து நான் அறியேன், ஆனால் நீர் அறிவீர், உம்முடைய பிள்ளைகள் அறிவார்கள். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். நீர் மாறாதவர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக நீர் காண்பிப்பீராக தகப்பனே. கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு, சமுதாய வாழ்வு, ஊழியங்களுடைய காரியங்கள், எல்லா காரியத்திலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன்ல, மனமாற நான் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுவீராக. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, ஆமென். இயேசு